Dear students, welcome to biology class. In previous video, we have seen about non-communicable diseases. Now we are going to see about safety and first aid. First aid is the immediate treatment given to the victim of trauma or sudden illness before medical help is made available. ஸோ ஃபஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது என்னென்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு இம்மீடியட் ரிலீஃப் தான் என்னது ஃபஸ்ட் எய்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுனால நல்லா அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ண முடியும். டு சேவ் த லைஃப், டு ப்ரிவெண்ட் ஃபர்தர் ப்ளீடிங் அண்டு டிட்டர்மைன் த கண்டிஷன் ஆஃப் த பேஷன். சப்போஸ் ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா என்னது, அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியும். டு ரிலீவ் த பெயினை வந்து ரிலீவ் பண்ண முடியும். டு ப்ரொவைட் எ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த ஏர்லியஸ்ட். ஸோ முன்னாடியே அவங்களுக்கு மெடிக்கல் கேர் கொடுக்க முடியும். ஓகேவா? மெடிக்கல் பிளேன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மெடிக்கல் கேர் கொடுக்க முடியும். ஆரம்பத்திலேயே என்ன பண்ண முடியும், மெடிசன் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் பர்னிங். இன் கேஸ் ஆஃப் மைனர் போன்ஸ், the affected area should be washed with cold water and an antiseptic cream should be applied. ஸோ இங்கே பிக்சரை பார்த்தா தெரியும். ஸோ இது பற்றி என்னது, கொஞ்சமான ஏரியாவில் வந்து என்ன ஆகுது, எஃபெக்ட் ஆச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வாட்டரை போர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஆன்டிசெப்டிக் க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு in case of severe burns, whereas deeper layers of tissues get destroyed and blisters appear, use of water should be avoided. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த செகண்ட் கேட்டகரியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, வாட்டர் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? த burnt ஏரியா should be covered with a clean non-sticking cloth or bandages. ஸோ இந்த burnt ஏரியாவை என்ன பண்ணணும், கிளாத் ஆர் பேண்டேஜஸ் வச்சு என்ன பண்ணணும், கவர் பண்ணிடணும். ஓகேவா? அண்ட் தென் லார்ஜர் போன்ஸ் நீட் இம்மீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன். ஸோ இந்த ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடணும், கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், உடனடியாக என்ன பண்ணிடணும், ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடணும். ஓகேவா? சரி, பிக்சர் இங்கே பார்த்துங்க, எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லார்ஜர் ஏரியாஸாக வாட்டர் வந்து இந்த மாதிரி போர் பண்ணக்கூடாதுன்னு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் யா ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் ரெடிலி அவைலபிள். சப்போஸ் வந்து ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். ஓகேவா? கட் அண்டு ஸ்க்ராச்சஸ். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னா, உள்ளே இருக்கிற ஸ்கின்னோட பிளட் வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரி, see, for minor cuts, the affected area should be washed with cold running water and cleaned with an antiseptic liquid. சப்போஸ் அப்படி மைனராக ரொம்ப குறைவான கட்டிங், அதாவது ரொம்ப அதிகமாக ஆழமாக படலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இங்கே ஆன்டிசெப்டிக்கு லிக்விட்டை வந்து என்ன பண்ண அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? தென் அப்ளை அண்ட் ஆன்டிசெப்டிக் க்ரீம் ஆன் த wound and sterilized bandage should be tied to prevent infection. ஸோ அதை சுற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டெரிலைஸ்டு பேண்டேஜை வந்து என்ன பண்ணலாம், அந்த உண்டை சுற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா பேண்டேஜ் பண்ணலாம். ஓகேவா? சுற்றி விடலாம். ஓகேவா? If the cut is deep, a clean cotton pad should be placed on the cut and pressed, and the injured placed on the cut and pressed. And the injured person should be taken to a doctor immediately. Suppose டீப்பாக கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, க்ளீன் காட்டன் பேடை அந்த கட் பண்ண பிளேஸில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ தான் ப்ளீடிங் ஆகாது. ஸோ அந்த இன்ஜூர்டு பர்சனை உடனே என்ன பண்ணிடணும், டாக்டர்கிட்ட உடனே கொண்டு போய் காமிச்சிடும். ஓகேவா? அண்ட் தென் பேசிக் கிளீன்னஸ் அண்டு ப்ரொடெக்ஷன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஹெல்ப் எனிபடி, but you must also protect yourself from HIV and other blood-borne diseases. கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், ஸோ அந்த அதில் அஃபெக்ட் ஆன பீப்புள்ஸ், அந்த ஹியூமன் பீயிங்கோ இல்லை அதர் பர்சனாக கண்டிப்பாக என்ன ஆகிடக்கூடாது, இந்த ஹெச்ஐவி இல்லை மற்ற பிளட் டிசீசஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பிளட் வந்து நம்ம மேலே பற்றக்கூடாது. அந்த மாதிரி இருக்கா அப்படின்றதும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக பேசிக் கிளீனஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? when you help someone who is bleeding, you should wear gloves or a clean plastic bag on your hands. ஸோ நம்ம அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கோ அல்லது வந்து க்ளவுஸோ யூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், நம்மளோட
அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸை வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? பி கேர்ஃபுல் நாட் டு பிரிக் யுவர் செல்ஃப் வித் நீடில்ஸ் ஆர் அதர் ஷார்ப் ஆப்ஜெக்ட் அரவுண்ட் த பர்சன் யூ ஆர் ஹெல்பிங். ஸோ நீ வந்து அந்த மாதிரி நம்ம ஆபத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நீடிலாக இருக்கக்கூடிய ஷார்ப்பான திங்ஸு அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்மளோட பாடி வந்து என்ன ஆகாது, காயாகாத மாதிரி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருந்துக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஹெச்ஐவி அந்த மாதிரி இருக்கிற அஃபெக்டட் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிளட்லேருந்து தான் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எப்படி இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். Burns. The tissue damage caused by heat, chemical, electricity, sunlight or nuclear radiation is known as burns. Burns அப்படிங்கிறது ஹீட்னாலேயோ கெமிக்கல் அல்லது எலக்ட்ரிசிட்டி, சன்லைட் இந்த மாதிரி ரேடியேஷன் அதனால் வந்து டிஷ்யூ டேமேஜ் ஆனால் அதுக்கு பேர் என்னதுன்னா burns. Mostly burns are caused by scars, building fires, flammable liquid and gases. இதனால தான் வரக்கூடியது. ஓகேவா? There are 3 types of burns according to டிகிரி ஆஃப் பேர்னிங்கை வந்து 3 டைப் ஆஃப் பிரிச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகிருக்கு அதை பொறுத்து 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஒன்லி த அவுட்டர் லேயர் கால்ட் த எபிடெர்மிஸ். அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது என்னதுன்னா எபிடெர்மிஸ் ரீஜியன் தான், அதாவது ஸ்கின்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயர். இங்கே பிக்சரில் காமிச்சிருக்காங்களே அது மட்டும் அஃபெக்ட் ஆனால் அது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ். ஓகேவா? Second degree burns damage the epidermis and the layer beneath it is called the dermis. அதாவது செகண்ட் டிகிரி பர்ன்ஸ் அப்படிங்கிறது எபிடெர்மிஸும் டேமேஜ் ஆயிரும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டெர்மிஸ் ரீஜியனும் வந்து என்ன ஆகுது, டேமேஜ் ஆயிரும். அதுக்கு தான் என்னது அப்படின்னா இந்த செகண்ட் டிகிரி பர்ன்ஸ்ன்னு சொல்கிறது. தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் இன்வால்வ் டேமேஜ் ஆர் கம்ப்ளீட் destruction of the skin to its full depth and damage to underlying the tissues also. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த டோட்டல் டிஷ்யூவை தோலே ஃபுல்லாக என்ன ஆயிடுது, டேமேஜ் ஆயிரும், அதாவது டிஷ்யூவே வந்துட்டு டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா தேர்ட் டிகிரி பர்ன்ஸுங்கிறது. பீப்புள் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் சச் பர்னிங் ஆஃபன் ரெக்வயர் ஸ்கின் கிராஃப்டிங். ஸோ இந்த மாதிரி தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உடனடியாக என்னது ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணிக்கலாம். ஸ்கின் கிராஃப்டிங் அப்படிங்கிறது அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த டேமேஜ் ஆன ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஸ்கின்னை என்ன பண்ணுறது அதுக்கு அங்கே அப்ளை பண்ணுறது, அது ஸ்கின் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன் வந்து விட்டு போனதுனால ஸோ லாஸ்ட்டாக வந்து இதை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.